இந்த பாசிச கும்பல் தமிழர்கள் நடத்தும் மிகப்பெரிய ஆயுதமாய் ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி என்று நோ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வந்து சேர்க்கிற போது நாங்கள் படைகட்டி நிற்கிறோம். தமிழ்நாடு இது அனுமதிக்காது. இங்கே இருப்பவர் யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எங்க அன்பு முதலமைச்சர். வரலாற்று காலத்தில் ஹிட்லரை ஸ்டாலின் வீழ்த்தினார். நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரை பாசிச தத்துவத்தை தாங்கி வருகிற போது எங்கள் முதலமைச்சர் அதை எதிர்த்து நிற்கிற ஒரு ஆயுதமாய் ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணை இருக்கின்ற 22 மொழிகளை நாங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். ஆனா திணிக்காதீங்க, நாங்க எல்லா மொழியும் பாராட்டுறோம். நாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த மொழி என்பது முற்போக்கு சிந்தனை கொண்டு வரணும். பிற்போக்கு நம்ம பின்னாடி இழுத்துட்டு போயிடக்கூடாது. நம்ம இப்படி நாம எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்து நான் கதை சொல்றோம், புராணங்கள்ல நடக்கிறத சொல்லி அது மூலமாக நம்ம அறத்தை நாங்கள் வலியுறுத்துறோம் என்று சொன்னா தேவையில்லை. நமக்கு நம்ம எஸ்சிபி பொறுத்து எவ்ரி 3 இயர்ஸ் நம்ம அப்டேட் பண்ண போறோம். நம்ம சொல்றோம், நம்ம நாட் ஒன்லி எவ்ரி 3 இயர்ஸ், ஒரு வருஷத்திலே புதுசா ஒரு ட்ரெண்ட் வருதா உனக்கு, அந்த ட்ரெண்ட் 3 மாசத்திலே வருது, அந்த 3 மாசத்துல திருப்பி நான் அடாப்ட் பண்ணிக்குவேன் நான். அதனால தான் இன்னைக்கு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தாலும் டிஎன் ஸ்பார்க் மூலமாக திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி. ரொம்ப கத்த வேணாம், இது சட்டமாக போட வேண்டிய விஷயம். அதனால பொறுமையா பேசுவோம். If it is possible, it must be done. If it is impossible, it can be done என்று ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கிறது. அந்த ரஷ்ய மண்ணில் பிறந்த வீரனின் பெயர் கொண்ட நம் முதல்வர் இட் இஸ் பாசிபிள், so let it be done என்று படித்ததால் புறப்பட்ட வீரர் இங்கே அமர்ந்திருக்கிறார், என் தம்பி. என் தம்பிகள் எல்லாம் தலைவர்களாக உயர்ந்திருப்பதை பார்த்து எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் தந்தை நிலையில் நின்று கொண்டிருக்கும் முதல்வருக்கு என்ன சந்தோஷம் இருக்கும் இவர்களை எல்லாம் பார்த்து. No imposition of language. Today technology enables real translation in one's own voice, making language imposition unnecessary. இது போதும். எங்க மொழி இங்க இருக்கு, இங்க எது வேணா வரும். இப்படி நான் என் மொழியிலேயே சொன்னா அங்க அவன் மொழியில போகும். குலக்கல்வியை கொண்டு வந்து மக்கள் கிட்ட திணிக்கிற ஒரு வேலையை வந்து தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேர்ல வந்து ஒன்றிய அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதை தோலுரிச்சு காட்டி எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற குழந்தைகளையும் எங்க மாநிலத்தில் இருக்கிற கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு இந்த தமிழ்நாடு அரசு அவங்களால் முடிந்த எல்லா முயற்சியுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாடு கொண்டு வந்த எல்லா போராட்டத்திலையுமே வந்து இந்த திராவிட அரசு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் வர காலகட்டத்திலையும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். எங்கள் கல்வி எங்கள் உரிமை.